சொல்லுதியா? ஹாய் ஹாய். நாங்கள் லைவ் பண்ண வீடியோவில் வந்து உங்களோட ஹேர் பேக் என்ன, உங்களுக்கு முடி எப்படி நல்லா வளருது, என்ன முடிக்கு வந்து போடுவீங்க, அதை வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் தியாவும் சாட்டர்டே சண்டே என்னடா தியா பண்ணுவோம்? இப்போ என்ன பண்ணுவோம்னா செம்பருத்தி தலைக்கு தேய்ச்சி வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நானும் தியாவும் இதை போன வாரம் வந்து இதை பண்ணலை. இந்த வாரத்துலேருந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த வாரத்துலேருந்து இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தலைக்கு வந்து இந்த மாதிரி நல்லா சீவி சிக்கெல்லாம் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு தேய்க்க போகிறோம். இது வந்து நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நம்மளே காய வச்சு நம்ம மரத்தில் பறித்த தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக நம்ம வந்து இதே மாதிரி தான் தியாவுக்கு இது பண்ணுற மாதிரி தான் நானும் இப்போ வந்து எண்ணெயெல்லாம் தேய்க்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இலை வந்து பறிக்க போகிறோம். செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் வந்து இப்போ பறிச்சுட்டு வந்துடுவோம் வாங்க. இந்த இடத்துல தெரியுதா செம்பருத்தி மொட்டு? இங்கே பாருங்க தியா எவ்வளோ செம்பருத்தி பூ பறித்து வச்சுருக்காங்க. இலையெல்லாம் பறி, இந்த மாதிரி சின்ன இலை கொழுந்து இலையாக பறி, அப்போ தான் சீக்கிரம் நல்லா மைய அரைக்கும். இது வந்து ஒரு சூப்பர் ஹேர் பேக்குங்க. ஷாம்பே போட தேவையில்ல, ஒரு கண்டிஷ்னர் இருக்கும்ல அந்த மாதிரி சூப்பர் கண்டிஷ்னரு, நல்லா வந்து சூப்பராக இருக்கும். போடு, அப்படியே இலையோட போடு. நான் இது பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக எங்கள் வேலி ஃபுல்லாகவே இதுதான் செம்பருத்தி தான். இறங்கி இதுலேயும் ஒரு மொட்டு விட்டுருக்கு, இதோ மொட்டு செம்பருத்தி இலை. செம்பருத்தி சரி பறி, இருங்க நாங்கள் பறிச்சுட்டு பார்ப்போம். மாதிரி பூவில் உள்ள அந்த கீழே உள்ள காம்பில் உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துட்டு இதில் உறிஞ்சோம்னா தேன் வருங்க. உறிஞ்சு பாரு, எனக்கே தெரியும். உரி எவ்வளோ இலையில உள்ள அந்த நுனி காம்பெல்லாம் இது பண்ணிவிட்டு வெறும் இலை மட்டும் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வருவோமா? வாங்க அரைப்போம். முடி நல்லா அடர்த்தியாக வளருமா? இங்கே பாருங்க, எல்லாத்தையும் அள்ளி ஜாருக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கா. அள்ளி போடு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் அள்ளி நம்ம வந்து ஜாரில் வந்து போட்டாச்சு. இரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். ரொம்ப தண்ணியாக சேர்த்தா ஒழுகும். போடுவோமா? நல்லா பிடிச்சிக்கோ, போட்டுவிடு. நீ போடு, நான் அம்மா பிடிச்சிக்கிறேன். நல்லா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தியாவுக்கு சேர்க்க போகிறோம். எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்க. இதை நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். இங்கே இருங்க, ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஷாம்பு கையில் போட்டால் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா கட். இந்த மாதிரி இப்போ நானும் தியாவும் தேய்ச்சிட்டு வந்துடுறோம். இருங்க, ஒரு கையில் ஹேண்டில் பண்ண முடியல, இல்லைன்னா தனி சிந்த அப்படியே இது ஆட்டாமல் எடுக்கணும். ஆட்டுனா மண்டையா உடச்சு அந்த ஆட்டாமல் எடுக்கிறானே. இந்த மாதிரி தலையில் வந்து நல்லா உள்ள தலையில் மண்டையில் படுற மாதிரி, ரூட் கால் எல்லாம் படுற மாதிரி. என்னது ரூட் கால்னா முடி வேர்கள், முடியோட வேர். முடிக்கு மாறமா? பின்னாடி இப்போ வந்து தியா தேய்ச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நானும் தேய்ச்சிக்கிறேன். நான் தேய்ச்சிட்டு பார்ப்போம். தேய்க்கிறேன். ஓகே, தியாவும் சூப்பராக வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. நானும் தியாவும் சூப்பராக வந்து சேர்த்து தேய்ச்சாச்சு. இது வந்து தேய்ச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நல்லா ஒரு ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய், எப்பயுமே சீயக்காய் போட்டு குளிச்சோம்னா வாரத்தில் எல்லா நாளும் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அன்னைக்கு மட்டும், ஏன்னா தலைக்கு எண்ணெய் பிசுலாம் வச்சுருக்கோம், அந்த சீயக்காய் போட்டு நம்ம வந்து தேய்ச்சி குளித்தோம்னா சூப்பராக இதாகிடும். அதனால் நானும் தியாவும் இப்போ சீயக்காய் போட்டு தேய்ச்சி குளிக்க போகிறோம். எதனால இந்த மாதிரி நான் வந்து சாட்டர்டே சண்டேல லீவ் அப்போ உங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம தலையில் தேய்ச்சிட்டோம்னா இதோட இலை வந்து என்ன வந்தியா காஞ்சி தலையிலே இருக்கும். அப்போ முடியோட ஈரமாக இருக்கறனால அந்த இலை வந்து அப்படியே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது குட்டி குட்டியாக இருக்க தான் செய்யும். அது நல்லா ஹேர் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் சாயந்தர டைமில் நல்லா உதறி விட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த காஞ்ச அந்த இலையெல்லாம் கொட்டிடும். அதுக்காகத்தான் இந்த லீவ் நாளில் நம்ம செய்யணும் அப்படின்றக்காக. இப்போ தியா நாளைக்கு வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடும். அந்த இலையெல்லாம் நாளைக்கு தலையில் ஒட்டியிருந்தா ஏதாவது பிள்ளைங்க ஏதாவது இது பண்ணும். அதனால் இந்த மாதிரி காலையில் வந்து தேய்ச்சி வெயில் டைமில் தேய்ச்சி காலையில் ஒரு 10 மணி இருக்கும். இப்போ
இப்போ தேய்ச்சி குளியாட்டினோம்னா சாயந்தரம் வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக ஹேர்லாம் காய வச்சு அந்த இலையெல்லாம் நல்லா தட்டி விட்டு இது பண்ணிடலாம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து சாட்டர்டே சண்டேல போடணுங்கிறோம். ஓகே, நாங்கள் 2 பேரும் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருக்கு ஹேருன்னு காட்டுறோம். ஓகே, இப்போ வந்து தியா வந்து குளிச்சுட்டு வந்துட்டா. என்னோட தலையில் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. இன்னும் நான் வந்து குளிச்சுட்டு வரலை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த இலை வந்து அப்படியே என்ன தான் குளித்தாலும் அப்படி தான் இருக்கும்னு. இங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் 1 2 அந்த இலை வந்து தெரியுதா? தெரியல. இந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த பூ, சிவப்பு கலர் பூ. இந்த மாதிரி நம்ம வந்து உதறி நல்லா தலையை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இது பண்ணோம்னா அதெல்லாம் கொட்டிடும். ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். தியாவோட முடி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து ஷைனிங்காக. நம்ம அந்த இது போட்டால் கூட இந்த அளவுக்கு இருக்காது. ஷாம்பு இல்லை, இது கண்டிஷ்னர்னு சொல்லுவாங்கள்ல, ஹேர் கண்டிஷ்னர். அந்த இது போட்டால் கூட சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் தியாவோடது. அப்படியே குளிச்சுட்டா தலைக்கு இருமா, நீ ஏமா உதற? இங்கே பாருங்க, இந்த சீப்பில் எடுக்கிறேன் அழகாக எப்படி வருதுன்னு. நல்லா பவுன்சியாக சூப்பராக வந்து நல்லா வருது. நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குங்க. கண்ணே கூசுது எனக்கு. கூசும் உனக்கு கூசுண்டி. தியா குளிச்சுட்டால, குளிச்சு தலையெல்லாம் காய வச்சிட்டா வெயில்ல. இங்கே பாருங்கள் அவளோட முடிய. எனக்கே அப்படியே சீவிட்டே இருக்கலாம் போல. சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கு நம்ம சீவுனா அது பாட்டுக்கு நம்ம சீவுறதே. இங்கே இருங்க இப்படி சீவுனா அது பாருங்க இப்படி ஸ்கூலுக்கு நேர்வாக எடுக்கிறோம்ல அந்த மாதிரி வந்து வந்துடுது. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் என்னோட இது வந்து ஸ்டைல் முடி வெட்டி விட்டது. இந்த ஹேரில் பாருங்கள் அப்படியே எப்படி தெரியுது, பச்சை பச்சையாக தெரியும். ஸோ காஞ்சிருச்சு அப்படின்னா கொட்டிடும் சூப்பராக. இந்த முடி சும்மா வெட்டி விட்டது. சும்மா தான், சும்மா இருக்கிறதுக்காக மொட்டை அடிச்சிருக்கு. எல்லா முடியும் மொட்டை அடிச்சிருந்தேன். சரி, ஓகே இருங்க வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஹேர் பேக் போடுவீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி போட்டிங்கன்னா என்ன ஹேர் பேக் போடுவீங்களா? போடுவீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். போட மாட்டேன்னா நோன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.